இன் தமிழர் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. ஸோ ஐபிஎல் ஃபீவர் அதிகமாகவே இருக்குது. இது வந்து 18வது சீசன். ஸோ 18வது சீசனில் எப்படி எந்த டீம் வந்து கப்படிக்க போகிறாங்கன்ற ஒரு பெரிய விஷயம் தான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அப்படின்னாலே எல்லாருக்கும் தலை தோனி தான். தலை தோனி இன்னும் ஒரு வருஷம் அவர் வந்து ஆட போகிறாரு அப்படின்றதே பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸு. ஸோ அதனால் எப்படியெல்லாம் சிஎஸ்கே டீமில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், நம்மளுக்கு வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் டீம் வந்து எடுத்திருந்தாலுமே கூட ஆக்ஷன் முடிஞ்சதுமே இந்த சைடில் இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, சிஎஸ்கே இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேட்சே வேறு மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா ஆல்வேஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபயரோட நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச் அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா இவங்களும் 5 கப்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் 5 கப்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் சிஎல்டிலையும் ஆளுக்கு ஒரு கப் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஈக்குவலான கேட்டகிரி அண்ட் ரொம்ப ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் கொண்ட பெரிய ஃபேன் ஃபால்ஸ் கொண்ட 2 டீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய மோதல் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்சாக இங்கே இந்த ஐபிஎல் 2025 ஆரம்பிக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் கேப்டனாக வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்க போகிறாரு அப்படின்னாலுமே அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமாக தோனி அவர்கள் இருக்க போகிறாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் தோனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயராக தான் ஆப்ஷனில் வந்து அவரை விட்டுருந்தாங்க. அண்ட் அது வந்து பல பேருக்கு ஓகே, அது வந்து ஒரு டீம்னுடைய யுக்தி அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து ரூல் எல்லாம் அவருக்காகவே தான் மாற்றினாங்கன்றதெல்லாம் பேசுனதெல்லாம் தாண்டி ஃபைனலி ஆட போகிறாருப்பா, அது ஓகே அப்படின்றது தான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே பல ஆண்டுகளாக வந்து இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, தோனி இருக்கிற வரைக்கும் ஓகே, தோனியுடைய பிளேஸை யார் வந்து பண்ணுவோம்? மெயினாக விக்கெட் கீப்பர். அந்த விக்கெட் கீப்பிங்க்கு நம்மக்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ டீமில் இருக்கிறவர் வந்து கான்வே தான் இருக்கிறாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு இந்த வாட்டியாவது மேபி 1 or 2 மேட்சஸில் விட்டு பார்ப்பாங்களா அவர் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ பேட்டிங் எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் வந்து சிஎஸ்கேக்கு ஆல்வேஸ் வந்து கேப்டனாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் தான் வந்து ஓப்பனிங்கில் வராரு. அண்ட் அவரோட சேர்ந்து கான்வாய் போன சீசன் இல்லாமல் அது முந்தின சீசன் அவங்க 2 பேருக்கு பயங்கரமான ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்போவாக இருந்தது. ஏன்னா டூப்ளசி போனதுக்கப்புறமா அந்த இடத்த வந்து கான்வாய் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கும் போது லாஸ்ட் சீசன் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஃபிட்னஸ் காரணமாக அவரால் விளையாட முடியல. அந்த இடத்த வந்து கொஞ்சம் மாற்றி அப்படி இப்படின்னு கொண்டு வந்து பட் ஃபைனலி ரச்சின் ரவீந்திராவோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா இப்போ வந்து சூப்பர்பான ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரோட கெய்க்வாட் விட்டால் சிஎஸ்கேக்கு பலமாக இருக்கும் அப்படின்றது தான் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் பெஸ்ட்டான ஒரு காம்போவாக இருக்கக்கூடிய கான்வாயும் கெய்க்வாடும் மறுபடியும் இந்த சீசனில் ஓப்பனிங்காக வருவாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்குது. இவரா இல்லை அவரா அப்படின்றது தான். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மேபி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 1 டவுனில் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கு இவங்க இல்லாமல் 4th and 5th அப்படி எடுத்துக்கிட்டோன்னா மெயினான ஒரு பிளேயராக ஒரு பேட்ஸ்மேனாக தக்க வச்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ரன்ஸ் குவிக்கிற அளவுக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒருத்தவங்க இல்லை அப்படின்றது தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா இப்போது சிவம் துபேவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அதுக்கு அடுத்தபடியாக விஜய் சங்கர் இருக்கிறாங்க. அண்ட் இவங்க தீபக் ஹோடாலாம் வந்து இப்போ இந்த இயர் தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆண்ட்ரி சித்தார்த் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருக்கிறாங்க. பட் எஸ், ராகுல் திரிபாதி ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்கு வந்து இப்போ இந்த சீசனில் விளையாட போகிறார். ஸோ ராகுல் திரிபாதியை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, மிடில் ஆர்டரில் வந்து வச்சு தீபக் ஹோடா இவங்களெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னா அப்போது எப்பவுமே ப்ளே பண்ணக்கூடிய ஜடேஜா அண்ட் சிவம் தூபே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தோனி இவங்களுடைய ஆர்டர் எப்படி கீழே போகுமா அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுடைய ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது யார் யார் என்னென்ன பிளேசஸ் அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தான் தெரியும் யார் ஓப்பனிங் வர போகிறா, யார் வந்து மிடில் ஆர்டரில் விட போகிறாங்க, யார் வந்து கொஞ்சம் டவுனில் வந்து விட போகிறாங்க, 1 டவுனில் யார் விளையாட போகிறா அப்படின்றதெல்லாம். அண்ட் ஒரு மாதிரி பேட்டிங்குன்னு பார்த்தோன்னா எப்பவுமே சிஎஸ்கேக்கு வந்துட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் பேலன்ஸ்டாக இருந்ததே கிடையாது. ஒரு சீசன் பேட்டிங்கில் செம்மையாக இருக்கிறாங்கன்னா இன்னொரு சீசனில் பவுலிங்கில் செம்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் இந்த சீசனில் எல்லா பேட்டிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியவங்க மேலே தான் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா அவங்க நின்று குவிச்சா மட்டும்தான் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வரவங்க அதை எப்படி கொண்டு போவாங்கன்றது
இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா கொஞ்சம் நிறைய இந்த ஆக்ஷன் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா டீம்லாம் கொஞ்சம் மிக்சிங்லாம் இருக்கிறதுனால அவங்களோட இவங்க எப்படி பேட்சப் ஆகி அது எப்படி வரப்போகுதுன்றது. அண்ட் பவுலிங்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது பேட்டிங்கில் 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு ஆடுறது, ஐ மீன் காம்போவாக பார்ட்னர்ஷிப்பில் ஆடுறதுன்றது தான் முக்கியம் அப்படின்னு நினைப்போம். பட் அதை தாண்டி இங்கே பவுலிங் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வின். இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து ஆன் பிச் ஆன் கிரவுண்டில் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை பார்க்குறதுக்காக பல பேர் காத்துட்ருக்குறாங்க. இவங்க 2 பேருடைய ஸ்பின்னை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரச்சின் ரவீந்திரா அவரும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டிருந்தார். அதுவும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் எல்லா ஃபார்ம்லேயும் இப்போ வந்துட்டு நல்ல எல்லா பேட்டர்ன் ஆஃப் கிரிக்கெட்லேயும் எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லேயுமே வந்துட்டு அவரும் ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாரு அப்படின்றது தான். ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் நூர் அகமத் அவருடைய அந்த ப்ராக்டிஸ் வீடியோ பார்க்கும்போதே வந்து செமையாக இருந்தது. அண்ட் அவர் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர், அவரதும் வந்து ஆல்ரெடி டெபியூ வேர்ல்ட் கப்லேயே வந்து விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர் நம்மளுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு ஆல் டைம் க்ரஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போத்திய ரீசன்ட் க்ரஷில் பத்திரனா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகிறாரு, ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவர்லலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைக்குட்டி கடைசியாக நம்மளுக்கு வந்து டீமுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க சாம் கரன். இந்த மாதிரி பக்காவான பவுலர்ஸ்லாம் வந்து இப்போ சிஎஸ்கேக்கு இருக்கிறதுனால போட்டின்னு வச்சா பேட் வந்து பலமாக இருக்கிறீங்களா இல்லைனா பவுலிங்கில் பலமாக இருக்கிறீங்களான்னு இவங்களுக்குள்ளே தான் வச்சுக்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பவுலருமே வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிறாங்க. பேட்டிங்கும் வந்துட்டு பக்காவாக பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சாம் கரனாக இருக்கட்டும், இல்லை விஜய் சங்கராக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அஸ்வின் ரவிச்சந்திரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த அளவுக்கு பவுலிங்கில் ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு பேட்டிங்லேயும் நம்மளுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி கொடுக்கக்கூடியவங்க தான். அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டீமில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் பிளேயில் அதாவது டாப் 11 வந்து எடுப்பாங்களா அப்படின்றது தான். ஜாமே ஓவர்டன் இருக்கிறாரு ஆல்ரவுண்டர், அன்ஷுல் கேம்போஜ், நாதன் எல்லிஸ், அது இல்லாமல் கலீல் அகமத் அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த். அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்கள வந்து உள்ளே ஆட வைப்பாங்களா இல்லைனா உட்கார வைக்க போகிறாங்களா அப்படின்றது தான் இருக்குது. அண்ட் கமலேஷ் நாகர்கோட்டி அண்ட் ஷேக் ரஷீத் லாஸ்ட் டைம் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் ஃபீல்டிங்க்கெலாம் வந்துட்டு போயிருந்தாப்புல. அண்ட் முகேஷ் சௌத்ரி இவரும் வந்து ஒரு பவுலர் இருக்கிறாரு. இவருக்கு போன வாட்டி நல்லாவே வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ், வானிஷ் பேடி, இது இல்லாமல் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் குஜ்ரப்ரீத் சிங், இவங்களுடைய பங்களிப்பு இப்போ நம்மளுக்கு சிஎஸ்கேல வரக்கூடிய இந்த ஐபிஎல் 2025 எந்த அளவுக்கு இருக்க போகுது, இவங்க எல்லாரையுமே வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க டீமில். ஏன்னா ஹெட் கோச் அவருக்கு தெரியும் எப்படி எங்கே கொடுக்கணுன்ட்டு. அதை தாண்டி கூடவே இருக்கக்கூடிய தோனி அவங்களுடைய ஒரு ப்ராக்டிஸ் எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம விளையாடலை அப்படின்றதுக்காக அவர் உடனே தூக்கிட மாட்டார், நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாருன்ட்டு. அந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்களை எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஓவராலாக ஒவ்வொரு டீமும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது இப்போ சிஎஸ்கே தான் கம்மியில் இருக்குது. அதை வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் அதை மேலே கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த தடவை கப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வெறி கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எனிவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் ஆன் 23rd சண்டே மும்பை இந்தியன்ஸோட, அதுவும் சென்னை சேப்பாக்கில். டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணதுமே எங்கேயா காணோன்ற மாதிரி தான். அதுக்கும் ஒரு பல பேர் ரசிகர்கள் இந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்ற மாதிரியும் போட்டுட்ருக்குறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி சிஎஸ்கேக்கான ஃபேன் ஃபாலோவிங் என்ன பண்ணாலும் குறையறதுக்கு இல்லை. அதே போல் அதிகப்படியான ஃபேன் கொண்ட எம்ஐயோட மோத போகிறாங்க. ஸோ சென்னை சேப்பாக்கம் எப்படி இருக்க போகுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாளைக்கு இருக்குது. அது விட எல்லாரும் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடியது செகண்ட் மேட்சுக்கு தான். பொறுத்திருந்து பார்ப்போம். எனிவே
சிஎஸ்கே வெற்றி பெறணும் அண்ட் ஆல்சோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் வந்து வருத்தப்படாமல் அவங்களுடைய டீமை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன் தமிழ் சார்பாக சொல்லிடலாம். அண்ட் இதே போல் தொடர்ந்து வரக்கூடிய ஐபிஎல் மேட்சஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணணும்னு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அண்ட் தொடர்ந்து எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the other video. Bye. Take care. Bye bye.